சேஷாவோட பார்வை சித்ரா அக்காவோட குழந்தை மேல விழுந்திருக்கு. அப்படி நடக்க என்னால அனுமதிக்க முடியாது. எப்படியாவது நான் சித்ரா அக்காவோட குழந்தைய காப்பாத்தி ஆகணும். என் அமிர்தா எங்க என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்களோ? அந்த கெட்ட பாம்பு என்ன என் அமிர்தா கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு பயமா இருக்குங்க. நிறுத்துங்க அர்ஜுன். எப்படியோ இன்னைக்கு ராத்திரி அந்த காரியம் முடிஞ்சா நல்லா இருக்கும். அந்த ஆன்மா வெளியில வந்த உடனே அது எந்த ஒரு உடம்புக்குள்ளேயும் போகாம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பாபா. ரொம்ப சந்தோஷம் விஷ்ணு, அப்படியே நடக்கட்டும். சித்ரா இன்னும் தூங்கலையா? இல்லைங்க, என்னமோ தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இருக்கு, பட் இப்ப இல்ல. பின்ன நாளைக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? அப்படியே கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். எதுக்குங்க? என்ன விசேஷம்? விசேஷம்லாம் எதுவும் இல்ல. வர வர உன் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. வேலை அது இதுன்னு ஏதோ காரணங்களால உன் கூட 2 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்கேயாவது அப்படியே அவுட்டிங் போலாம், கோயிலுக்கு போகலாம், இல்ல எங்கேயாவது லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. மனசை விட்டு உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. போலாமா? சரிங்க, கண்டிப்பா போகலாம். நீங்க இவ்வளவு ஆசையா என்கிட்ட கேட்கும்போது வேண்டான்னு சொல்ல எனக்கு மனசு வரல. கண்டிப்பா நம்ம போலாம். சித்ராக்கா, சித்ராக்கா, வா அமிர்தா. மன்னிச்சிருங்க, நீங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்லம்மா, வா. சித்ராக்கா, அது பரவாயில்ல அமிர்தா, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை ஒண்ணு இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். வா உட்கார், பேசுங்க, நான் வந்துடுறேன். வா அமிர்தா, உட்காரு. என்னாச்சு அமிர்தா? சித்ராக்கா, நீங்க இனிமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்க்கா. வயித்துல இருக்கிற குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இனிமே நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. ஏன் அமிர்தா, நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற? அப்படி என்ன நடந்துச்சு? அன்னைக்கும் இந்த மாதிரி தான் பேசுனேன், இப்பவும் அதே தான் திரும்பவும் சொல்ற. அமிர்தா, ஏதாவது பிரச்சனையா? இவங்க கிட்ட எப்படி சொல்றது? சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சித்ராக்கா. இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் பத்தாது. அதனால்தான் உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுக்கா. தயவு செஞ்சு எனக்கு சொல்லாம நீங்க எங்கேயும் போகாதீங்க. இது பாருங்க, யார் கூப்பிட்டாலும் நீங்க போக கூடாது. சரியா? ஜாக்கிரதைக்கா. சரி, நான் போறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா சித்ரா? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. ஏன் தெரியுமா? இதான் உன்னுடைய கடைசி நிம்மதியான தூக்கம். இன்னைக்கு ஒரு நாள் உன் மனசுல என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க சித்ரா. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில பெரிய ஆசை நிறைவேறதுக்கு நீயும் வயிற்றுல வளர்ற குழந்தையும் இறந்தாகணும். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் உடம்ப மண்ணுல புதைச்சி சரியா 3 நாள் கழிச்சு உங்க ஆத்மாவை நான் நாகமணி கிட்ட கொண்டு போகணும்.
அப்படி பண்ணா மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி அந்த கட்டுப்பாட்டை உடைக்க முடியும். இல்லைனா நான் அங்க போற விஷயம் அப்பாவுக்கும் அந்த பாபாவுக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அக்கா, வா அமிர்தா. ஓ மன்னிச்சிடுங்க மாமா, அக்கா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? குட் மார்னிங் அமிர்தா. அக்கா மன்னிச்சிடுங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் எழுப்பிட்டேன். பரவாயில்ல அமிர்தா, எப்படியும் அவ எழுஞ்சிக்கிற டைம் ஆயிடுச்சு. சித்ராக்கா, நீங்க குளிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இந்தாங்க, முதல்ல சுட சுட இந்த பாலை குடிங்க. பிடிங்க. ஐயோ, எனக்கு காலையில எழுந்திருச்ச உடனே காஃபி குடிச்சுதான் பழக்கம். பால் வேண்டாம். காஃபி குடிச்சா பித்தம் தலைக்கேறும். இனிமே நீங்க தினம் எழுந்த உடனே பாதாம் பால் தான் குடிக்கணும், புரிஞ்சுதா? எனக்கு பால் வேண்டாம் அமிர்தா. குடிங்கன்னு சொன்னா குடிக்கணும். வயித்துல ஒரு குட்டி குழந்தை இருக்கு, நீங்க ஒரு பெரிய குழந்தை. குடிங்க சீக்கிரம். குடிங்க. அமிர்தா, தேங்க்ஸ்மா. சித்ராவை நீ ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிற. மாமா, இது என்னோட கடமை இல்லையா? இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்றீங்க? போங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அத்தை டிஃபன் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஓ சரி அமிர்தா. சித்ரா, சீக்கிரம் ரெடி ஆயிடு, காத்துக்கிட்டு இருக்க. அக்கா, எங்கேயாவது வெளியில போறீங்களா? நான் தான் எங்கேயும் போகாதீங்கன்னு சொன்னேன்னு. இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றது சேஃப் இல்லக்கா. சாதாரணமா நானே எங்கேயும் போக மாட்டேன் அமிர்தா. ஆனா ரொம்ப அபூர்வமா, ரொம்ப ரொம்ப ஆசையா இவர் வெளியில கூப்பிடுறாரு. அதனாலதான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? மாமா கூட தானே வெளியில போறீங்க? சரி, போயிட்டு வாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க தனியா மட்டும் எங்கேயும் போயிடாதீங்கக்கா. சரி பாட்டி, போக மாட்டேன். உன் அனுமதி இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? அத்தை, இந்தாங்க காஃபி. டே கருணா, உனக்கும் காஃபி கொண்டு வரவா? வேண்டாம்மா. அம்மா, பாட்டி, நான் சித்ராவை கொஞ்சம் அப்படியே வெளியில கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். கூட்டிட்டு போலாம்ல? என்ன, மாசமா இருக்கிற பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறியா? வேண்டாம் 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 வேண்டாம். என்ன ஹேமா இது? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்னடா, எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? பின்ன என்னடா, உன் பொண்டாட்டியை நீ வெளியே கூட்டிட்டு போக எங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? சரியான லூசுடா நீ, லூசே தான். அதுக்குதான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஓ, அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? கண்டிப்பா கிடையாதுடா. ஆனா பத்திரமா அவளை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும், சரியா? சரிம்மா சரிம்மா. அம்மா, அண்ணன் பர்மிஷன் வாங்க வேண்டியது உங்ககிட்ட இல்ல. அமிர்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, மறந்துட்டீங்களா? ஆமால, நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஆனா என்ன இருந்தாலும் அமிர்தா கூடவே இருந்து
அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. அதுக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும்ல. ஆமா, கூட பிறந்தவளை பாத்துக்கிற மாதிரி சித்ராவை அமிர்தா நல்லா பாத்துக்கிறா. உண்மையிலேயே உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சு விடா. இத பாரு, அமிர்தா சித்ராவை எப்படி பத்திரமா பாத்துக்கிறாளோ அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்கணும். சாயந்தரம் சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். சரியா? லேட் பண்ணிடாத, அவன் மாசமா இருக்கா. சரி 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 பாட்டி, உங்க செல்ல மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு லூசு வந்துடுறேன். பையா. ஓகேவா? சரி. பாருங்கம்மா. அந்த குழந்தைய கொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே நான் செய்யறேன். ஹலோப்பா. ஓ அதா, சாரிப்பா, இன்னைக்கு போக முடியாது. ஆமாப்பா, ஒரு சின்ன பர்சனல் வேலை இருக்கு. சரிப்பா, பார்க்கலாம். ஓகே, பாய். சித்ரா, எங்க கிளம்பலாமா? நான் ரெடி. வா. சித்ரா, என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க? என் கண்ணே உன் மேல பட்டுரும் போல இருக்கு. போதும் போதும், சும்மா இருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ திடீர்னு சாரு ரொம்ப ரொமான்டிக்கா மாறிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. சரி சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம். சரி வா. எங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க? ஆமா சித்ரா, மொத்தத்துல நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அது சரி, இன்னைக்கு உங்க பிளான் என்ன? சாயந்தரம் ஃப்ரீயா இருந்தா ரெண்டு பேரும் சினிமாக்கு போலாமா? சாயந்தரம் வரைக்கும் நீ உயிரோடு இருந்தா தானே? பதில் சொல்லுங்க. சினிமாக்கு போலாமா? பார்க்கலாம் சித்ரா. நாம வெளியில வந்ததே நாம ரெண்டு பேரும் குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் சித்ரா. சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்தா நாம ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. கரெக்டா? அது என்னமோ கரெக்ட் தான். இப்படியே ஊரை சுத்திட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. பட் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லையா? என்ன சித்ரா, பயங்கர சந்தோஷத்துல இருக்க? இன்னும் எவ்வளவு சந்தோஷப்படணுமோ மொத்தமா எண்ணிக்கை பட்டுக்கோ. ஏன் சொல்றேன்னா, இந்த சந்தோஷம் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காது. யாருக்கும் எந்தவித சந்தேகம் வராம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுட்டேன். அதனால எவ்வளவு சந்தோஷப்படணுமோ இப்பவே பட்டுக்கோ சித்ரா. ஏங்க, இன்னைக்கு என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னோட உயிர் தான் வேணும், குடு சித்ரா. அந்த கெட்ட பாம்பு அமிர்தா கிட்ட
எங்க நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீங்க கோவிலுக்கு போலான்னு தானே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னமோ உங்க நடவடிக்கையே விசித்திரமா இருக்கு. சித்ரா, கோயிலுக்கு போகலாம், பட் அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு போலாமே. வா, அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆ? வா, கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்து மெதுவா வா. ஏங்க நிஜமாவே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. இந்த இடத்த போய் யாராவது சுத்தி பார்க்குற இடம்னு சொல்லுவாங்களா? ஏங்க நம்ம எதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு வரணும்? ஒரு காக்காவை கூட காணோங்க இந்த இடத்துல. வேண்டாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். சித்ரா, காக்கா குருவி இருக்கிற இடத்துல நமக்கு பிரைவசி இருக்காதுமா. நீ வாயேன் சொல்ற. இங்க வந்து பாரு, இங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வா. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வெயில், இந்த தண்ணி, இந்த இடம், இந்த தண்ணிமே ஆள் நடமாட்டமே இல்லைங்க. இங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவா தோணுதுங்க. இந்த இடத்துல ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் மனசு சொல்லுதுங்க. ஏங்க எனக்கு என்னமோ ரொம்ப புழுக்கமா இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த இடம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க வர இடம் மாதிரி இருக்குங்க. வேண்டாங்க, வாங்க இங்க இருந்து போயிடலாம். மாதிரி இல்ல சித்ரா, நீங்க வந்திருக்கிறதே சாகிறதுக்கு தான். என்ன சொன்னீங்க? ஐயோ, விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? விளையாட்டு இல்ல, உண்மைதான். என்னங்க, என்னமோ எனக்கு நீங்களே எல்லாமே வேற மாதிரி பேசுறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஆமா சித்ரா, இத்தனை நாள் நீ பார்க்காத இன்னொரு முகத்தை நான் இன்னைக்கு காட்டுறேன் உனக்கு. அதுதான் என்னுடைய உண்மையான முகம். நீ இன்னைக்கு செத்தே தீரணும். என்னங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். சரி, போயிடலாம். நான் போயிடுறேன். நான் வந்த காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாட்டு இங்க இருந்து போயிடுவேன். உன்னை இப்ப எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பி வச்சுட்டு நான் பாட்டு போயிடுவேன். நாகமணி என் கைக்கு வந்து சேரணும்னா நீயும் உன் வயித்துல வளர்ற குழந்தையும் 2 பேருமே சாகணும். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீ செத்தே தீரணும். சாவு. சாவு. எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும்னா நீ செத்தே தீரணும்.